புதிய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம், அதனுடைய பாடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ரோமர் மற்றும் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புத்தகத்தை தியானிக்க போகிறோம். முதலாவது, இந்த கடிதங்களுக்கு நீங்க கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை தெரிந்து கொள்ளணும். ரோமர்ல ஆரம்பிச்சு எபிரேயர் வரைக்கும் மொத்தம் 13 நிருபங்கள் ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். பவுலின் நிருபங்கள் சொல்லி ரோமர்ல ஆரம்பிச்சு எபிரேயர் வரைக்கும் 13 நிருபங்கள். அந்த நிருபங்களை கடிதங்கள்னு கூட சொல்லுவாங்க. அதுல முதல் 9 கடிதங்கள் சபைகளுக்கு எழுதப்பட்டவை. அதுல இருக்கக்கூடிய 9 கடிதங்கள் சபைகளுக்கு எழுதப்பட்ட. உதாரணத்துக்கு கொரிந்து சபை, எபேசு, கலாத்தி, பிலிப்பு, தெசலோனிக்கே, அப்படிப்பட்ட சபைகளுக்கு எழுதப்பட்டது. அடுத்து 4 கடிதங்கள் இண்டிவிஜுவல் நபர்களுக்கு எழுதப்பட்டது. உதாரணத்துக்கு தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன். இந்த 3 புத்தகங்களை பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதப்பட்ட கடிதங்களா இருக்கு. இந்த கடிதங்கள் யார் எழுதினார் என்று பார்த்தா அந்தந்த புத்தகங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கும் எழுதிய ஆசிரியருடைய பெயர். பவுலாகிய நான், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம் அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரோமர் நிருபத்தை இப்போ நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நம்ம பார்க்கறது போலதான் ஆசிரியர், எழுதப்பட்ட காலம், யாருக்கு எழுதப்பட்டது. இனி வரப்போதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒன்று ஆட் ஆகி வரப்போது யாருக்கு எழுதப்பட்டது. முதல்ல ஆசிரியரை குறித்து இங்கே என்ன பார்க்கிறோம்னு சொன்னா ரோமர் 1:1 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் புத்தகம் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். 3 அடையாளத்துல தன்னை காட்டுறார். ஊழியக்காரன், அழைக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஊழியக்காரன் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு மனப்பூர்வமாய் தன்னை ஒரு வேலைக்காரனாக, ஊழியக்காரனாக காட்டிடுறார். அடுத்த வார்த்தையை பாருங்க, அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். ஏன் இதை சொல்லணும்? காரணம் என்னன்னா, சீனியாரிட்டின்னு ஒன்று இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருந்த 12 பேர்ல பவுல் இல்லை. இயேசு கிறிஸ்து காலத்தில் அவர் ரட்சிக்கப்படலை. சொல்ல போனா இப்ப பார்த்தோமே காலையில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 - 8 வரைக்கும் பவுல் ரட்சிக்கப்படலை. அப்ப பேதுரு சீனியரா இருக்கிறாரு, பெரிய பெரிய ஆட்கள் ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. 9ஆம் அதிகாரத்துக்கு மேலதான் பவுல் ரட்சிக்கப்பட்டு உள்ள வராரு. இவர் ஒரு அப்போஸ்தலனா. ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஆணித்தரமா சொல்றாரு, அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டன. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். நாம யாரா இருக்கிறோன்றத முதல்ல நம்ம நம்பணும். இந்த விசுவாசியா இருக்க அழைக்கப்பட்டிருக்கேன், ஊழியக்காரனா இருக்க அழைக்கப்பட்டிருக்கேன், அப்போஸ்தலன் ஆகும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கேன். நீ ஏத்துக்கோ, ஏத்துக்காம போ. நீ என்ன அப்போஸ்தலன் கூப்பிடு, கூப்பிடாம போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்போஸ்தலன் தன்னுடைய அங்கீகாரத்தை அந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. கூடவே சொல்றாரு, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டவன். மறுபடியும் சொல்றேன், இந்த கேட்டகரி யாருக்கு தான் வரும்? சீஷர்களுக்கு தான் வரும். பேர் தன்னை சுற்றி பின்பற்றினாலும் மலையில ஜெபம் பண்ணிட்டு இறங்கி ஒரு சிலர் தான் அவர் பிரித்தெடுக்கிறார். அது 12 பேர். அந்த 12லயே ஒரு 3 வடிகட்டி எடுப்பாரு. 3 சீஷர்கள் எங்க போனாலும் கூடவே இருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல கூட இவர் வரல. ஆனா இவர் சொல்றாரு, பிரித்தெடுக்கப்பட்ட பவுல் என்று தன்னுடைய அனுபவத்தை. சோ இவரை குறித்து சொல்லும்போது தன்னுடைய கிபி 57வது வருடத்துல 2வது மிஷனரி பிரயாணம், காலையில தியானிச்சோம். முதல் மிஷனரி பிரயாணம், 2வது மிஷனரி பிரயாணம், 3வது மிஷனரி பிரயாணம். 2வது மிஷனரி பிரயாணத்தின் பொழுதுதான் கொரிந்துவுக்கு போறார். அந்த கொரிந்து பட்டணத்துக்கு போகும் பொழுது அங்க ஒருவர் இவரை உபசரிக்கிறார், ஏற்றுக்கொண்டு உபசரிக்கிறார். யார் அவரு? ரோமர் புத்தகம் 16:23 வாசிங்க. ரோமர் புத்தகம் 16:23. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயும் உங்களை வாழ்த்துகிறான். காயும் உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரக்காரனாகிய ஏரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். பாருங்க, ரோமாபுரி சபையில இருக்கக்கூடிய
மக்களுக்கு இவர் கூட இருக்கிறவங்க சில பேர் வாழ்த்து சொல்றாங்க. ஏன் சொல்லணும்? இவர் மட்டுமே ஊழியத்தை செஞ்சு முடிச்சிட்டா போதாதா? லெட்டர் எழுதி முடிச்சிட்டா போதாதா? ஏன்னா அந்த ரோமாபுரியில் சபை உருவாக, சபை வளர ஒரு மிக முக்கியமான காரணமான நபர்கள் இவர்கள். ஏன்னா கொரிந்துல பவுல் ஊழியம் செய்யும் பொழுது அவரை தங்க வச்சு அவரால் சத்தியத்தையும் ரட்சிப்பையும் ஏற்றுக்கொண்டது இந்த கூட்டத்தார் தான். இதுல எங்க நீங்க வாசிக்கலாம்? 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்துல வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:15. நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. அது எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்குல்ல. காயுவுக்குமே அன்றி. இதே காயு தான் எங்க வாசிங்க? ரோமர் 16:23. நல்லா கவனிக்கணும். ஏதோ நம்ம நிருபங்களை ஏனோ தானே நம்ம படிக்க போறது இல்ல. அதுக்கு பேர் பைபிள் காலேஜ் இல்ல. இந்த காயு இவரால் நடத்தப்பட்ட ஒரு நல்ல தேவ மனுஷன். ஞானஸ்தானம் கொடுத்ததே யார் தான்? அப்போஸ்தலனாகிய பவுல் தான். தெளிவா சொல்றாரு. சோ அவர்களை கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபையார் ரோமாபுரியில இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் நேரடியாய் ரோமாபுரியில சபை ஸ்தாபிக்கல. அதை மாத்திரம் தெரிஞ்சுக்கங்க. சரி, யாருக்கு எழுதப்பட்டது? நான் ஏற்கனவே சொன்னேன். யார் எழுதினாரு? பவுல் எழுதினாரு. யாருக்கு எழுதப்பட்டது? அதே ரோமர் 1:2 வாசிங்க. ரோமபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய. ஓகே, ஒரு சின்ன கம்பாரிசன். எழுதினவருக்கு என்ன சொன்னாரு? அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவர். எழுதப்பட்டவங்களுக்கு என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். சபையார் யார்? தேவ பிரியர். உலக பிரியர் இல்ல, சுகபோக பிரியர் இல்ல, சிற்றின்ப பிரியர் இல்ல, தேவ பிரியரும். அடுத்தது பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமா. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பட்டணத்து பேர் முன்னாடி வச்சிருப்பாங்க. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியர். ரோமாபுரியில் இருக்க எல்லாருக்கும் இல்ல, அங்க ஒரு தேவ பிரியர் இருப்பாங்கல்ல. ஊழியம் செஞ்சதுனால, சத்தியத்தை கேட்டதுனால, கடவுளை ஏத்துக்கிறதுனால ஒரு டீம் ஒன்று இருக்குல்ல. அவர்களுக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் இந்த நிருபம் சொந்தமானது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். இந்த நிருபம் எதற்கு எழுதப்பட்டது? எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நிருபம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் குறிப்பா ஒரு 5 டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி நான் சொல்றேன். அதை குறித்துக் கொள்ளுங்க. அதுல உங்களுக்கு தெரியும் இந்த நிருபம் ஏன் எழுதப்பட்டது, அதனுடைய நோக்கம். நம்பர் 1, பாவம், கிருபை, சுவிசேஷம், விசுவாசம், நீதி. பாவம், கிருபை, சுவிசேஷம், விசுவாசம், நீதி. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த 5 தான் அந்த நாட்கள்ல இருந்து சென்சிட்டிவான டாபிக். பாவம் எப்படிப்பட்டது அதை விலைக்கு சொல்லணும். கிருபை யாருக்கு கொடுக்கப்பட்டது அதை விலைக்கு சொல்லணும். சுவிசேஷம் எது சுவிசேஷம் அதை பத்தி சொல்லணும். விசுவாசம் எது மெய்யான விசுவாசம் அதை பத்தி சொல்லணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீதி எது நீதி. ஏன் இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லணும்? ரோமாபுரியிலே ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் அங்க இருக்கிறாங்க. இப்ப யூதர்களுக்கு எது பாவம், எது விசுவாசம், எது நீதி? நியாயப்பிரமாண புத்தகம். அவங்களுக்கு கண் கண்ட ஒரே வேதாகமும் யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம், 10 கட்டளை, மோசே, ரத்தம், பலி, இதெல்லாம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இப்போ இவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அங்கு ரட்சிக்கப்படுகிற, ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில ரோமாபுரியில தான் எதிர்ப்பு ஜாஸ்தியாச்சு. எந்த அளவு சபை பெருக ஆரம்பிச்சதோ அந்த அளவு
ஜனங்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். எது வரைக்கும்னா கிபி 315 ரோமாபுரி பேரரசன் கான்ஸ்டன்டைன் வர வரைக்கும். அவர் வர வரைக்கும் இந்த ரோம பேரரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்தது? எவ்வளவு கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த முடியுமோ. நீரோ மன்னன் காலகட்டத்தில் இந்த கிபி 100 யார் இருக்கிறா? நீரோ மன்னன் கேள்விப்பட்டிருக்க தெரியுமா? ரோம் நகரை எரியும் போது பிடில் வாசிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க ஒருத்தன். அந்த மாதிரி ஒரு கொடூரமான புத்தி இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிற இடத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை எழுதுறார். காரணம் என்ன? அங்கு ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் துன்புறுத்தப்பட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். என்ன தெளிவு வேணும்? பாவத்தை குறித்த தெளிவு வேணும், கிருபையை குறித்த தெளிவு வேணும், சுவிசேஷத்தை குறித்த தெளிவு வேணும். இதை எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த ஊழியக்காரர் வரார். இப்ப இந்த ஒவ்வொரு டாபிக்கையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். முதலாவது, இவர் இதை எழுதும் போது எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? என்னோடு கூட ரோமர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும். எது சுவிசேஷம்? எது சுவிசேஷம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுவிசேஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதர் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரமாய் இருக்கிறார். அப்போ எது சுவிசேஷம்? அவன் பிறந்து உயிர் தெழுந்தது வரைக்கும். From the birth to death இல்ல, resurrection. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? சுவிசேஷம் என்னது? இயேசுவின் பிறப்பிலிருந்து சிலுவை மரணம், சிலுவை மரணத்தோடு நிறுத்திடுவாங்க. ஆனா பவுலுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? அவர் உயிர் தெழாவிட்டால் இந்த விசுவாசம் போய், இந்த ரட்சிப்பு வீண். அப்ப நம்மளுடைய ஃபண்டமெண்டல் பேஸ் கிராஸோட நின்று இல்ல, ரெசரக்ஷன்ல தான் இருக்குது, உயிர் தெழுதல்ல தான் இருக்குது. அதை குறித்து இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். காஸ்பல் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் எந்த இடத்துலையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடும். காரணம் அடுத்த வசனம் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் யூதனோ கிரேக்கனோ அது மேட்டரே இல்ல. விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய். எது எது எது? சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கு. சில நேரங்களில் நாமளே யோசிப்போம். இப்போ இந்த கேரல்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட நான் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது நான் யோசிக்கிறேன், உள்ள ஆவியர் பேசிட்டு இருக்காரு, அந்த தெருவில் போனா இப்படி பிரச்சனை வரும், இந்த தெருவில் போனா அந்த பிரச்சனை வரும். எதுக்கு ஒரு நெகட்டிவான வார்த்தை? எதுக்கு இந்த நெகட்டிவான தாட்டு? ஏன் அந்த உற்சாகத்தை நம்ம கெடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் தான். ஒரு பக்கம் ஞானம் முக்கியம், ஆனா ஒரு பக்கம் அது தேவ பலனா இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நான் வைக்கப்பட போறது இல்லை, நான் பயப்பட போறது இல்லை. ஏன்னா அவன் யூதனோ கிரேக்கனோ, அவனுக்கு நாங்கள் அறிவிக்க போகிற அந்த சுவிசேஷம் எப்படி இருக்க போகுது? தேவபலனா இருக்கும். அந்த தேவபலனை கொடுக்க போறது யாரு? கர்த்தர் தான் கொடுக்க போறாரு. ஏன்னா 1ஆம் அதிகாரத்துல எல்லாத்தையும் தெளிவு பண்ணிடுவாரு. 1:17 வாசிக்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு தேவ நீதி கூட எதனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? நாம அறிவிக்கிற சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டு. எப்படி பாஸ்டர்? ஒரு பாவியா இருக்கிறவன் இந்த சுவிசேஷத்தை கேட்டுதான் தான் பாவி என்றதை உணர்ந்து கிருபையை பிடிச்சுக்கிட்டு சுவிசேஷத்தினாலே விசுவாசித்து நீதிமானாகிறான். நான் சொன்ன 5 பாயிண்ட் வந்துருச்சா? விசுவாசித்து நீதிமானாகிறான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இந்த ரோமர் புத்தகத்தினுடைய கருப்பொருள் மிக முக்கியமா உள்ள பார்க்கணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் இருக்கு. ரோமர் 3:21 வாசிங்க.
இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. அது குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. ஓகே, 22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. தேவநீதியே தொடர்ந்து வாசிங்க. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. வித்தியாசமே இல்லை. அடுத்து எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அதுதான் கான்செப்ட். இப்போ ஒரு சிலருக்கு ரோமாபுரி பட்டணத்துல ஒரு மேன்மை இருக்கு. நாங்க இன்ன இனத்தார், நாங்க எங்களுக்கு அந்த ரட்சிப்பு, அந்த தேவ நீதி, அந்த பலி, அந்த விசுவாசம் அவசியம் இல்லை. அடிச்சாரு ஒரு பாயிண்ட், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக. தேவ மகிமை இழந்தாச்சு. இதை எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்றாரு பார்த்தீங்களா? ஆதியாகமத்தின் துவக்க புத்தகத்தின் ஆதாம் ஏவாளின் சம்பவம். எல்லாரும் பாவம் செய்து அங்கே என்ன போயிடுச்சு? தேவ மகிமை போயிடுச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துருச்சு. ஆனா 24 சொல்லுது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். இதுதான் முதல் அதிகாரத்துல பவுல் இந்த 5 காரியத்துக்கும் முன்னுரையை கொடுத்துட்டார். இப்போ பொருளடக்கத்துக்குள்ள வரும். பொருளடக்கம் கருப்பொருள் என்னப்பா? கருப்பொருள் சொல்றது எழுதப்பட்ட நோக்கம் தான் கருப்பொருள். ஓகேவா? நான் ஒன்று இது பண்ணியிருக்கிறேன், அதை உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் யாராய் அறியப்பட்டார்? ஜீசஸ் கிரைஸ்ட் புதிய ஏற்பாட்டில் யாரா இருந்தார்? இப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பார்த்துட்டோம். ரோமர்ல யாரா இருக்கிறார்? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் நான் லிஸ்ட் உங்களுக்கு என்ன பண்றேன், நம்முடைய பைபிள் காலேஜ் குரூப்ல உங்களுக்கு நான் தனியா போடுறேன். இப்போ பொருளடக்கம், ஏன்னா அதுதான் கருப்பொருளாகவும் வரும். முதல் அதிகாரம் வாழ்த்துறையும் முகவுரையும். வாழ்த்துறையும் முகவுரையும். அடுத்து 2, 3 அதிகாரங்கள் பாவத்தின் ஆதிக்கம். பாவத்தின் ஆதிக்கம். சரி, இதை ஹெட்டிங் மட்டும் எழுதுங்க. அதுல வர டிப்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றது எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்படி என்ன பாவத்தின் ஆதிக்கத்தை பத்தி அவர் அங்க பேசுறாரு? ரோமாபுரி பட்டணத்துல. நல்லா கவனிங்க, ஒரு பட்டணத்துல எதை குறித்து பேசணும், அங்க நடக்கிற அங்க இருக்கிற காரியம். லாஸ்ட் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடிக்கும் போது அதான் முடிச்சேன். எது நல்ல ஊழியத்தை கழகு, அந்த பட்டணத்தை அறிந்திருக்கணும். ரோமாபுரி பட்டணத்துல ஆக்கினைக்கு ஏதுவான பாவங்கள் இருந்துதான். அது என்ன ஆக்கினைக்கு ஏதுவான பாவம்? மெய்யான தேவனை விட்டுட்டு தேவனுடைய சாயலை அழிவுள்ளவைகளுக்கு ஒப்பிட்டு வணங்கினாங்களாம். இது ஆக்கினைக்கு நேரான பாவம். படைத்தவரை ஆராதிக்காமல் படைப்புகளை ஆராதிச்சாங்க. எது முக்கியம்? சிருஷ்டிப்பா சிருஷ்டிகரா, கிரியேஷனா கிரியேட்டரா? கிரியேட்டர் தான் முக்கியம். அடுத்து ஓரின புணர்ச்சிக்காரர்கள் அங்கு இருந்திருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறார். தேவனை அறிதலுக்கு பதிலாக தகாதவைகளை செய்தவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. விருத்த சேதனம் ஒரு நபரை ரட்சிக்காது என்பதையும், யூதர்கள் தேவ வார்த்தைகளாய் பெற்றவர்களாய் மாறினாலும் விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்படுவார். இப்போ அவங்க ஒண்ணுக்கு இயேசுநாதர் யார் ஜாதிய? யூதர். அந்த மாதிரி யூதருக்கு யூதர் தான் இடாச்சு, அவரை ஏத்துக்கிட்டாலே நான் நீதிமான். ஆனா பவுல் ஆணித்தரமா சொல்றாங்க, யூதனாய் இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டாலுடைய நீதிமானாக முடியாது. அடுத்து 3 - 4 ரட்சிப்பு கொடுக்கப்படுது. ரட்சிப்பு கொடுக்கப்படுதல். 3 - 4 ரட்சிப்பு கொடுக்கப்படுதல். அடுத்து 5 - 8 பரிசுத்தம் தொடருதல். ஐந்திலிருந்து 8 பரிசுத்தம் தொடருதல். இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிறது கிருபையானது பாவத்தின் மீது ஜெயம் எடுக்கிறது.
கிருபைக்கு கீழ் இருப்பவர்களை பாவம் மேற்கொள்ளாது. மாம்சத்தை காட்டிலும் நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் அந்த மாம்சத்தை என்ன பண்றோம்? மேற்கொள்ளுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சீங்க, யார் ஒருவர் கிருபையில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் நிற்காது, தொடரும். பரிசுத்தமாகுதல் என்ன பண்ணும்? தொடரும். அடுத்து பாருங்க 9-11 இஸ்ரவேலரின் தன்மை. 9-11 இஸ்ரவேலரின் தன்மை. 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11. 9ஆம் அதிகாரம் 1-இருந்து வாசிக்க பார்க்கலாம். அந்த இஸ்ரவேலின் தன்மை மட்டும் ஒரு கிளான்ஸ் வாசிப்போம். எனக்கு மிகுந்த துக்கமும் 9ஆம் அதிகாரம் 1 எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. நான் சொல்கிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவிட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. நல்லா புரிஞ்சுங்க. மாம்சத்தின்படி என் இனத்தானுக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவனா இருக்கணும்னு விரும்புகிறேன். யாராவது அப்படி சொல்லுவோமாங்க? இஸ்ரவேல் இப்போ சபிக்கப்பட்டிருக்கு, என் இனம் சபிக்கப்பட்டிருக்கு. அப்ப இஸ்ரவேலை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார்? ஏன் அவர் நேசிக்கிறார்னா, விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்த இயேசுதான் மேசியான்னு ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? அந்த ஆர்குமெண்ட் 9, 10, 11 வரைக்கும் வருது. 11ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. தேவன் அவர்களை இப்பொழுதும் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம். சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். ஏன்னா எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்க தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டாரே. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேலருடைய கீழ்ப்படியாமையை நேரடியாய் கண்டித்து சத்தியத்தை சொல்றாரு. சோ கடைசியா 12-15 நீங்க 12 பாத்தீங்கன்னா பொதுவான ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆலோசனைக்கு வந்துடுறாரு. 12 எது வரைக்கும் வருதுங்க? 15 வரைக்கும். உதாரணத்துக்கு இருக்குதுலே ஃபேமஸான வசனம் என்னது? 12:1-2. ஒருத்தவங்க எப்படி ஊழியம் செய்யணும்? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. காரணம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி? நல்லா கவனிச்சுக்கங்க பிள்ளைகளா. 11ஆம் அதிகாரம் வரைக்கும் பாவம், கிருபை, சுவிசேஷம், விசுவாசம், நீதியை பத்தி போட்டி புரட்டி விவாதம் நடத்தியாச்சு. இப்ப 12க்கு அப்புறம் ஒரு ஊழியம் செய்யறவங்க எப்படி இருக்கணும், எப்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும், ஒவ்வொரு ஆலோசனையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் நீங்க வாசிங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணுமா? 13ஆம் அதிகாரத்துல வாசிங்க பார்க்கலாம். 1-2. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவான், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. 8வது வசனம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். அது மாத்திரமல்ல, 14:1 ஆரம்பிக்கிறோம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை என்ன பண்ணிக்க? சேர்த்துக் கொள்ளுங்க. ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்க கூடாது. அப்போ எல்லாரோட சேர்த்து கலந்து இருக்கணும். ஒரு மனதை காண்றாரு. 15:1 வாசிங்க பார்க்கலாம். அன்றியும்
பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பாருங்க, சில நேரங்கள்ல இந்த செட்டு சேரும் சபைக்குள்ள. ஜெபிக்கிறவங்களோட பிளஸோட தான், பிளஸ் மைனஸோட சேராது. ஏன்னா கணக்கு என்ன சொல்லுவாங்க, பிளஸ் இன்டு மைனஸ், பிளஸ்ஸா மைனஸா, என்ன பண்றது, குறைஞ்சு போயிருமே. ஆனா பவுல் சொல்ற ஆலோசனை, பலமுள்ளவர்கள் கூட சேரணும்னு அவசியம் இல்லை. பலவீனரா, இப்போ ஒருத்தவங்க விசுவாசத்துல சோர்ந்து போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு கைப்பிடிச்சு எடுக்கலாம். இப்ப ஏற்கனவே விசுவாசத்துல வல்லமையா மிராக்கள் தான் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? அதனால பலவீனரை தாங்குவோம். அது மட்டும் நம்மில் ஒவ்வொருவனும் வீரனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவுன்னு சொல்லிட்டு அங்கும் பல ஆலோசனைகளை கொடுத்து நடத்துறாரு. கடைசியா பவுல் கடைசி 16ஆம் அதிகாரத்தை எழுதும் பொழுது மிக அருமையான ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. 16ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்களையும் அவர் அந்த இடத்துல வாழ்த்ததுல 16ஆம் அதிகாரம் 1ல இருந்து பாருங்க. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரராகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களாக்கும்படி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்திலே ஒப்புவிக்கிறேன். சோ கெங்கிரேயா சபைக்கு ஒரு ஊழியக்கார சகோதரி இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மா பேர் என்னது? பெபேயா. 3வது வசனத்துல பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள், ஏன்னா அவங்க என் பிராணுக்காக தங்கள் கழுத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க வீட்டுல கூடுற வீட்டு சபைய வாழ்த்துங்க. 6வது வசனம் ரோமர் 6:16 பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலருக்குள்ளே பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடைய கூட காவலில் கற்றுணர்வுமாய் இருக்கிற அன்ரோனிக்கேயையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். ஓகே, நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைக்கலாம். டெஸ்ட்மான ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஸோ நீங்க ஒரு டைம் எடுத்துக்கீங்க, ஒரு 1 வீக்கோ இல்லை ஒரு 10 days கூட எடுத்துங்க. எக்ஸசைஸ் என்னன்னா, இந்த 16ஆம் அதிகாரம் இந்த சைடு, இந்த 16ஆம் அதிகாரத்துல வரவங்களுடைய பேர் இந்த சைடு அவர்களை எதற்காக மென்ஷன் பண்ண, நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு 1 எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நானு. 16:1வது வசனம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. ஓகே, அப்போ இந்த சைடுல யார் வரா கேரக்டர்? பெபேயா. அவ யார்? அவ ஊழியக்காரி, கெங்கிரேயா சபை ஊழியக்காரி. அவங்கள குறிச்ச ஒரு அடைமொழி வேணும். அவங்கள பத்தி என்ன மேட்ரு பக்கத்துல வருதுன்னா, ஏற்றுக்கொள்ளுங்கள், எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட. அப்போ சிம்பிளா எழுதிக்கீங்க. ஏன் பெபேயால பத்தி பேசுறாரு? அநேகருக்கும் பவுலுக்கும் ஆதரவாய் இருந்தவன். அந்த மாதிரி இந்த பக்கம் நேம் போடணும், இந்த பக்கம் குவாலிட்டி போடணும், அவங்களுடைய குணம் போடணும். தயவு செய்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி எழுதுங்க. மேபி நம்ம எக்ஸாம் எழுதுறதுல ஒரு எக்ஸ்டர்னல் மார்க் கூட என்ன பண்ணலாம், அதை ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இது ஏன் நான் உங்களுக்காக கொடுக்குறேன்னா, ரோமர் புத்தகத்தில் பவுல் சொல்ல வந்த காரியம் இதுதான். பாவத்தை குறித்தும் கிருபையை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அங்க தெளிவாய் சொல்லிட்டார். அடுத்தது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். ஓகேங்களா? முதலாவது 1 கொரிந்தியரை பார்ப்போம், அடுத்தது 2 கொரிந்தியரை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 கொரிந்தியர் 1:1 யார் எழுதினார்னு வாசிக்கலாமா? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஒரு ஃபுல் டீட்டெயில் 2 வசனத்துல. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பவுல் ஒருத்தரை கூட சேர்த்துக்கிறாரு டீச்சரா. யாரை சேர்த்துக்கிறாரு? சொஸ்தேனே, சகோதரனாகிய சொஸ்தேனே. எனக்கு ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணுங்க, இந்த இடத்துல சொஸ்தேனே பேர் போடணுன்ற அவசியமே இல்லை. போடலனாலும் அவர் கோச்சிக்க போறது இல்லை. 13 நிருபத்தை எழுதினவரு, ரோமர் நிருபத்தை ஆரம்பிச்சவரு, இல்ல மற்ற காரியங்களை எழுதினவரு, இதுல தாம் பேரை மட்டுமே போட்டுட்டு போலாமே. இதுதான் ஊழியத்தினுடைய முதிர்ச்சி நிலை. சோ தன்னோடு இணைந்திருக்கிறவங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் சொல்லுவாங்களா, ஒரு ஹானர் கொடுக்குறது லெட்டர்ல சொஸ்தனேயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்து. போன ரோமர்ல என்ன வாசிங்க? அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்ட பவுல். ஆனா இங்கே ஒரு வார்த்தை சேர்த்து வாசிக்கிறீங்க, தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்ட பவுல். இது ரொம்ப கொஞ்சம் அழுத்தி சொல்றாரு. ஏனோ தானோ நான் இல்ல, என் இஷ்டத்துக்கு நான் இல்ல, நான் தேவனுடைய சித்தத்தின்படி அப்போஸ்தலன் ஆயிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதை சொல்றாரு அந்த இடத்துல. இந்த கடிதத்தை அவர் எழுதப்பட்ட காலம் எப்பொழுது என்று நாம வாசிக்கணும் சொன்னா, இது பவுலால் எழுதப்பட்ட ஒரு 4வது கடிதம் தான். ஆரம்ப கடிதம் இல்ல, பவுலால் எழுதப்பட்ட 4வது கடிதம். சொல்ல போனா கலாத்தியரை எழுதிட்டு, தெசலோனிக்கரை எழுதிட்டு, அதுக்கப்புறம் தான் கொரிந்தியருக்கு வராரு. 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் எல்லாத்தையும் எழுதிட்டு தான் கொரிந்தியருக்கு வராரு. கால சூழ்நிலையை வைத்து நீங்க இதை எங்க நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம் 11வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 1வது வசனம் 11வது வசனம். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்ன, கவனிச்சிங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கை கிளாஸ் எடுக்கும் பொழுது கண்டிப்பா நிருபங்கள் படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கணும். ஏன்னா கொரிந்துவின் ஊழியம் எப்படி வந்தது, அத்தேனே பட்டணத்துல தங்கும் பொழுது 1 வருஷம் 6 மாசம் 1.5 வருஷம் தேவனுடைய வசனத்தை எங்க பண்ணிட்டு இருந்தாராம்? கொரிந்து பட்டணத்துல. 11வது வசனம் வாசிங்க. அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். அடுத்தது, கல்லியோன் என்பவன் அகையா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய், இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். ஓகே, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தீர்மானிக்க விரும்புறேன். இந்த கொரிந்துவில ஊழியம் செய்யும் பொழுது இவர் யார் யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ள நடத்தினார் அதை பார்க்கணுமே. 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க. நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுக்குமே அன்றி உங்கள் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஓகே, ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஆக மொத்தத்துல அத்தேனே பட்டணத்துல கொரிந்து பட்டணத்துல ஊழியம் செஞ்சு 1.5 வருஷம் தங்கி ஊழியம் செஞ்சுட்டாரு. இப்போ 1 கொரிந்தியர் புத்தகத்தை எழுத என்ன நோக்கம்? அந்த சபையில என்ன நடந்திருக்குது? இப்போ பாருங்க, நம்ம திடீர்னு ஒருத்தருக்கு மெசேஜ், போனு இல்ல ஒரு ஏதாவது பண்றோம்னா எதுக்காக பண்ணுவோம்? மெயினா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுடைய பிரச்சனையை குறித்து, அவங்களுடைய காரியங்களை குறித்து பேசுறதுக்காகவும் விளக்கத்துக்காகவும் நம்ம பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு போல கவனிங்க. இவரு இப்போ கொரிந்து சபையில இல்லை. ஏன்னா இவருடைய நோக்கம் என்ன? சபையை உருவாக்கணும், ஸ்தாபிக்கணும், யாராவது ஒரு ஊழியக்காரங்க அப்பாயிண்ட் பண்ணணும், இவர் கிளம்பி என்ன பண்ணிடணும். கரெக்டா? அதில் கிளியரா இருக்கிறீங்களா?
அப்ப என்னுடைய கேள்வி, அங்க நடக்கிற பிரச்சனை பவுலுக்கு எப்படி தெரியும்? ஸ்பையும் போட்டு கொடுத்துட்டாரு. எப்படி போட்டு கொடுத்துட்டாரு? 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவியாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஹலோ, கேக்குறீங்களா? கேட்கணும். குலேவியாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. போட்டு குத்தாங்கன்றத எவ்வளவு நாசுக்கா போட்டு குத்துக்கிறாரு. கண்டிப்பா. சோ எபேசுவிலிருந்து கொரிந்து பட்டணத்திற்கு ஊழியம் செய்ய அவர் திரும்ப போவதற்கு முன்பு இந்த முதல் நிருபத்தை எழுதினார். இந்த முதல் நிருபத்தை எழுதுவதற்கு என்ன காரணம், என்ன நோக்கம், அதை அடுத்தது பாடி போறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9 வாசிச்சா அவர் எவ்வளவு மனவேதனையோடு இந்த புத்தகத்தை எழுதுறான்னு உங்களுக்கு தெரியும். விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோட எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. எவ்வளவு அழகான வார்த்தை இல்ல? இன்னைக்கு இந்த உபதேசம் கண்டிப்பா வேணும். ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டவன்னு கேட்கறாங்க, பாரு அவங்க வீட்டுலாம் சேராத, இவங்க வீட்டுலாம் சேராத. ஏங்க, சர்ச்சைக்கு வந்தது ஒரு குத்தமா, இயேசுனால ஏத்துக்கிறது குத்தமா? எப்ப பாரு இவங்க கிட்ட பேசுற, அவங்க புறஜாதி, அவங்க உலகத்தார், இவங்க கிட்ட நிக்காத, அவங்க விக்கிரகாரன காரணம், அவங்க பேய் நீன. அப்போ இவங்க பவுல் சொல்றாரு, நான் உங்களை கலக்காதீங்க பேசாதீங்க தான் சொன்னேன், அதுக்கு நான் அந்த அளவுக்கு சொல்லல. அப்படி சொல்றதாண்டா நீ என்ன இருக்க தேவையில்லையே, உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டி இருக்குமே. உலகத்திலே இருக்க தேவையில்லை, அப்படில அர்த்தம், செத்துதான் போறோம். அப்போ உறவுகள், குடும்பங்கள் இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், என்னன்னா சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் யார்? அது பிரதர். பிரதர் யாரை பார்த்துங்க சொல்லுவோம், ரோட்ல போறவங்க சொல்லுவோம். அந்த பிரதர்ன்ற ஒரு வார்த்தை ரொம்ப தகுதி இல்லை. சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடைய கூட புசிக்கவும் கூடாது. நான் புறஜாதிகளை பத்தி பேசல, மத்தவங்களை பத்தி சொல்லல. நீங்க அப்படி தப்பா நினைச்சுக்கிறீங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு சகோதரன் என்று அழைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தோம். சில பழைய பழக்க வழக்கங்கள்லாம் ஒட்டி இதுல உண்டோம், மாறாம அப்படியே நிக்கிறேன். அதுல இருக்கிறவங்க கூட பேசாத, புசிக்க கூடாதான்னு சொன்ன. 12 புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அப்ப இந்த குலோவியால் அக்கா சர்ச்சு உள்ள பிரச்சனைக்குரிய நபரா எவனோ ஒருத்தர் இருக்கிறத யாருக்கு போட்டு கொடுத்துருச்சு? அவளுக்கு போட்டு கொடுத்துருச்சு. அப்ப அவன் மேல எடுக்கிற டிசிஷன் அது. இப்படி புறம்பே இருக்கிறவங்களை யார் பார்த்துக்கிட்டோம்? கர்த்தர் பார்த்துப்பாரு, அவர் தீர்ப்பு செய்வாரு. உள்ளே இருந்து குறைச்ச கொடுத்துருக்கான் பத்தியா ஒருத்தன், அவன் என்ன பண்ணு, புறம்பே தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களிலே ஆலோசனை. அப்போ இந்த புத்தகம் 1 கொரிந்தியர் ஏன் எழுதப்பட்டது? அதை இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். பிரிவினை, விபச்சாரம், வேசித்தம், வழக்குகள், விவாகம், பராமரிப்பு, விக்கிரக ஆராதனை, கர்த்தருடைய பந்தி, ஆவியின் வரங்கள், உயிர்த்தெழுதல், கொடுக்கிற காரியம், இவைகள் எல்லாத்துலயும் அந்த சபை முன்பின் முரணா பிரச்சனையா இருக்கு. நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். பிரிவினைகள்ல இல்ல எழுத்தாளத்துல, பிரிவினைகள்ல, விபச்சாரத்துல, வழக்குகள்ல, விவாக விஷயத்துல. நீங்க கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா மேரேஜ் சம்பந்தமான வசனங்கள்லாம் வரும், திருமண வசனங்கள் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும்.
அதே மாதிரி விக்கிரக ஆராதனை குறித்து போட்டிருக்கோம். கம்யூனியன் சர்வீஸ் 1 கொரிந்தியர் 12 மறக்கவே முடியாது. ஆவியின் வரங்கள், உயிர்த்தெழுதலை குறித்து 1 கொரிந்தியர் 15, கடைசியா மரணத்துல வாசிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரம். சோ இதெல்லாம் பவுல் அங்க கொடுக்க இத்தனை காரணங்கள் அவர்களுக்கு தடையாகவும் எதிர்ப்பாகவும் கொரிந்தியர் புத்தகத்தில் காணப்பட்டதுதான் அவர் கண்டிக்கிறார். ஓகேங்களா? இப்ப அதனுடைய சின்ன முகவுரையை மாத்திரம் அந்த பொருளடக்கத்தை முடிப்போம். 1 கொரிந்தியருக்கு மட்டும். 1 கொரிந்தியருக்கு பொருளடக்கம் முதல் அதிகாரம் பவுலின் அறிமுகமும் ஜெபமும். ஓகேங்களா? 2ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் சபையில் காணப்பட்ட பிரச்சனைகள். 2ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் சபையில் காணப்பட்ட பிரச்சனைகள். என்னென்ன பிரச்சனை? நான் எப்படி சொல்லத்தான், பிரிவினைகள், விபச்சாரம், வழக்குகள், வேசித்தன அசுத்தம், இதெல்லாம் சபைக்குள்ள இருக்குது. அவர் என்ன பண்றாரு? கண்டிச்சு அதை சீர்திருத்தி எழுதுறாரு. உதாரணத்துக்கு 5ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு வாசகம் நம்ம அதை தெரிஞ்சுக்க கற்றுக்கொள்ள. விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. போதும், இதுக்கு மேல வேண்டாம். டைரக்டா கண்டிக்கிறார். அதுவும் இந்த வார்த்தை, எனக்கு இந்த தமிழ் வார்த்தை பயங்கரமா பிடிச்சிருக்குது. கவனிக்கிறீங்களா? உங்களுக்குள் விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய். இப்ப பொதுவா நம்ம ஒரு பிரச்சனை வருது எப்படிங்க சொல்லுவோம்? இந்த மாதிரி ஏதோ காதோசலா வருது, ஏதோ லீக் ஆகுது, ஏதோ என்னவோ நடக்குது, ஜாக்கிரதை, ஏதோ பிரச்சனை ஆகிறதுக்கிட்டே கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்க அப்படின்னா பரவாயில்ல. பவுல் சொல்றாரு, எவவாயத்தாலும் அதான் பேச்சு, எங்க பார்த்தாலும் அதான் பேச்சு, பிரசித்தமாய் கேள்விப்படுது. என்ன பெரிய பிரச்சனையா? ஏன்னா உங்களில் ஒருவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், என்ன மாதிரி காரியத்தை செய்யறான். அப்ப அப்பேற்பட்டதை கண்டிக்கிறாரு. அடுத்த அதிகாரங்கள் 7ல இருந்து 16. 7ல இருந்து 16 சபைக்கான போதனைகள். சபைக்கான போதனைகள். உதாரணத்துக்கு திருமண வாழ்வை குறித்து 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பொதுவான கொள்கைகள், கணவன் மனைவியை விட்டு பிரியாது இருக்கணும், தேவன் அழைத்த அலையில நிலைத்திருக்கணும், திருமணம் ஆகாதவர்களும் எப்படி இருக்கணும், இதெல்லாம் சபையில் இருக்கக்கூடிய போதனைகள். அது மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனைக்கு விலகி இருக்கணும், சபையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்ன்றதை காட்டுறாரு. 11ஆம் அதிகாரத்துல ஆண் பெண் எப்படி நடந்துக்கணும் ஒரு சர்ச்சில். கர்த்தருடைய பந்தியை குறித்து 11ஆம் அதிகாரத்துல கொடுக்கிறாரு. அன்றையும் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய பந்தி என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு அனுசரிக்கணும்னு சொல்லி. 12ஆம் அதிகாரம் ஆவியின் வரங்களை குறித்து பேசுறாரு. 15ஆம் அதிகாரம் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறாரு. நீங்க உயிர்த்தெழுதலை குறித்து எடுத்துங்க பார்க்கலாம். அதை குறித்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். உயிர்த்தெழுதலை குறித்து 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 43. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்றிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே
முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நம்ம பெரும் ஃபேமஸா வாசிக்கிற வசனம் வேக வேகமா எங்க போயிடுவோம். அந்த 1 கொரிந்தியர் 15 லாஸ்ட்ல பாருங்க, மரணமே உன் கூலி, பாதாளமே மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் மேல நியாயப்பிரமாணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் மண்ணலி போட்டு கிளம்பி வந்து திரும்பி பார்த்தாங்க. அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை உயிர்த்தெழு. இதே சபைக்கு தான் அன்பை குறித்து பேசப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 13. அன்பு எப்படிப்பட்டது, அன்பு எவ்வளவு பெரியது, அன்பு தாங்கும், சகிக்கும், பொறுத்து கொள்ளும், அன்பு சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும், நிறைவான வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அப்போ முழுக்க 1 கொரிந்தியர் 13 முழுக்கவும் 13 முழுக்க அன்பை குறித்தோம், வரங்களை குறித்தோம். ஆக சபைக்கு தேவையான பல ஆலோசனைகள். கடைசியா 16ஆம் அதிகாரம் எப்படி முடியுது? வாழ்த்தோடும் எச்சரிப்போடும் ஆசீர்வாதத்தோடும் முடியுது. 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. வாழ்த்தை பத்தி வாசிக்கலாமா? 16-19 இருந்து பாருங்க. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஓகே, கடைசியா வாழ்த்து முடிஞ்சிச்சா? இப்ப அடுத்து கடைசியா எச்சரிப்பு. வாசிங்க அடுத்த 2 வசனம். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால், நல்லா கவனிச்சீங்க, அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். சபிக்கப்பட்டவனா? இது எச்சரிப்பா இல்லையா? ஆண்டவர் கிட்ட யாராவது அன்பு கூறலனா அவன் யார? சபிக்கப்பட்டவன். அடுத்து இறுதி ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்க எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். முடிஞ்சில்ல? 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இருக்குது. சரி, ஒரு சின்ன டிப்ஸ். ஒரு கடிதம் எப்படி இருக்க வேண்டும்? முகவுரை இருக்கணும், முடிவுரை இருக்கணும். முகவுரை தன்னை யார் என்பதையும் மக்களை யார் என்பதையும் காட்டணும். முடிவுரை அவர்களை வாழ்த்துவதாகவும் கண்டிக்கிறதாகவும் எச்சரிக்கிறதாகவும் இருக்கணும். இதுதான் இந்த பகுதியில் நம்ம என்ன பண்றோம், அதிகமா பார்க்கிறோம். இங்கேயும் ஒரு சிலர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய ஊழிய பிரயாணத்துல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி. உதாரணத்துக்கு பாருங்க, 5ஆவது வசனம். நான் மக்கதுனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதுனியா நாட்டை கடந்து வந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். டிராவல் பிளான சொல்றாப்ல. அகைன் என்னுடைய ஷெட்யூல் போட்டிருக்கேன். கொரிந்து சபைக்கு லெட்டரோட நிறுத்திட மாட்டேன், வருவேன், நேர்ல வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்கி இருக்க வேண்டியதா இருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பேன். இப்பொழுது வழிப்பிரயாணத்திலே உங்களை கண்டு கொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கி இருக்கலாம் என்று நம்புகிறேன். பாருங்க 10. தீமேத்தேயு உங்களிடத்துக்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்துக்கு பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறான். அப்போ அங்க சர்ச் பாஸ்டரா இருந்து நடத்துறது யாரு? தீமேத்தேயு. இந்த பிள்ளை இப்ப பயந்து யாருகிட்ட இப்ப போயிடுச்சு? சொல்லுங்க, ஊழியத்துக்கு அப்பாயின் பண்ணி அனுப்புனவர் வீட்டுக்கு ஓடி போயிடுச்சு. இப்ப அவர் சொல்றாரு, ஒருவேளை அவனை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன், அவனை திருப்பி எங்க அனுப்ப போறேன்? ஊருக்கு அனுப்புவேன். இப்ப நேரடியா 2 கொரிந்தியருக்கு போயிடுவோம். ஏன்னா அதனுடைய கண்டினியூட்டி கவனிங்க. ஒரு சபை முதல் லெட்டர்லயே சரியாயிடுச்சுன்னா 2வது லெட்டர் தேவையில்லை. ஆமாவா இல்லையா? முதல் லெட்டர்லயே அவங்க சீராயிட்டாங்கன்னா 2வது ஒரு கடிதம் அவங்களுக்கு தேவையா? தேவையில்லை. ஆனா நீங்க 2 கொரிந்தியர் 1-2 வாசிக்க பார்க்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும்
இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஓகே, இந்த அதிகாரத்திலே ஏன் பவுல் 2 கொரிந்தியரை எழுதணும்ன்றத 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல தெளிவா சொல்லுவார் பாருங்க. 2 கொரிந்தியர் 2:1. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். அப்போ முதல் லெட்டர் எழுதுனது பிரயோஜனம் இல்லை. கொரிந்து சபைக்கு 1 கொரிந்தியர் எழுதி எந்த மாற்றமும் வரல, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓப்பனா சொல்லிட்டாரு, நெக்ஸ்ட் டைம் நான் உங்க கூட உங்ககிட்ட எப்படி வரக்கூடாது, துக்கத்துடனே வரக்கூடாது என்று நான் என்ன பண்றேன், தீர்மானித்திருக்கிறேன். காரணம் என்ன? அவர் 3 தரம் வர ஆயத்தமாக இருந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 12:14. 2 கொரிந்தியர் 12:14 சொல்லுது, இதோ உங்களிடத்துக்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பாருங்க, இந்த 3ஆம் தரமும் இவர் வர வைக்கணும்ன்றது எது? ஏற்கனவே 1 கொரிந்தியர்ல போட்ட முடியும் பொழுது நான் செகண்ட் டைம் ஒரு தடவை நான் வருவேன், மாறி காலத்துக்குள்ளே என்ன அனுப்பி விட்டுருங்க. ஆனா 2 கொரிந்தியர் எழுதும் போதும் சொல்றாரு, அந்த சபைக்கு நான் வரணும். ஏன், எது அவர் அவ்வளவு தூண்டுச்சு? மறுபடியும் இன்னொரு அதிகாரத்துக்கு நேரா போங்க. 2 கொரிந்தியர் 13:1-2. இந்த 3ஆம் நான் உலகத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலவரப்படும். அப்ப அங்க ஒரு பஞ்சாயத்து இருக்குது. நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்த போது சொன்னது போல இப்பொழுது தூரமாக இருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். புரியுதுங்களா? நான் தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்தேன். என்ன அர்த்தம்? 2வது முறை கொரிந்துவுக்கு செஞ்சுவிட்டு எபேசுக்கு வராது ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு, நான் அதான் உங்களுக்கு ஹிஸ்டரியோட உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி வந்த கொஞ்ச நாள்ல மறுபடியும் ஒரு கடிதத்தை எழுதக்கூடிய நோக்கம், எழுதி தீத்து கையில கொடுத்து அனுப்புற அவசரம். சோ அந்த காரியம் பவுலுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாயிருக்கு. ஏன்? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாயிருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாய் இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல். பாருங்க, நான் முதல் லெட்டர் உங்களுக்கு எழுதும் போது உங்க மனசை கஷ்டப்படுத்தியோ இல்ல யாரையும் திட்டியோ உங்களை பேசியோ நீங்க துக்கப்படணுன்றதுக்காக எழுதாமல், உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதினேன். அதிக கண்ணீரோடு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறேன், நானு எழுதியிருக்கிறேன். எவ்வளோ ஒரு பாரம் இந்த கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எழுதும் போது பவுலுக்குள் இருந்திருக்கிறது. சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ள நேரடியா வருவோம். இந்த 2 கொரிந்தியர் எழுதுவதற்கான அவசியம் பவுலுக்கு ஏன் வந்தது? இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல? இங்கேயும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கிறாரு, அந்த 1-2ல தம்பி வாச்சது போல கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் கூட ஒரு சர்ச்சை சேர்த்துக்கிறாரு. அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது சொல்லிட்டு முதலாவது தன்னுடைய உபத்திரவத்தை பத்தி போடுறாரு. அடுத்து சந்திக்க வரணும்ன்ற ஆசையை இங்கேயும் போடுறாரு. பாருங்க, 1:12 வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1:12. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடுவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது
எங்களுக்கு சொல்லும் சாட்சி எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. ஓகே, இப்போ 2 கொரிந்தியரை நான் பொருளடக்கத்தோட பிரிச்சு படிச்சுட்டு நான் ஒண்ணுன்னா சொல்லிட்டு இந்த வகுப்பை முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் முகவுரையும் வாழ்த்தும். முதல் அதிகாரம் முகவுரையும் வாழ்த்தும். ஓகே, அடுத்த தலைப்பு 2ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும், 2லிருந்து 7 வரைக்கும் மனம் திறந்து பேசுகிற பவுல். மனம் திறந்து பேசுகிற பவுல். அப்படி என்ன மனம் திறந்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவர் தன்னுடைய ஊழியத்தை பற்றி சொல்லும் பொழுது சில விஷயங்களை மனம் திறந்து பேசுவார். எதை ஆரம்பிக்கிறாரு? அதே 2 கொரிந்தியர் புத்தகம் 14 1ஆம் அதிகாரம் 16ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். பின்பு உங்கள் ஊர் வழியாய் மக்தோனியா நாட்டுக்கு போகவும் மக்தோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்திற்கு வரவும் உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழிவிட்டு அனுப்பப்படவும் யோசனையாயிருந்தேன். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவர்களை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனை சாட்சி. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஊழியம் செய்யும் பொழுது 2 சிந்தனைகளோட ஓடக்கூடாது. கடைசி வரைக்கும் ஆம் இல்லை, ஆம் இல்லை, ஆமான்னு சொல்லாமா இல்லைன்னு சொல்லாமா, இது ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு பாரு. இன்னைக்கு ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த பதில் என்னதுங்க? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அப்போ மறுபடியும் நான் உங்களிடத்தில் வந்ததும் அது தேவ சித்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சந்திப்பை இன்னும் கொஞ்சம் பர்சனலா ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறாரு? நீங்க 3ஆம் அதிகாரத்தை குறித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1லிருந்து எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதாய் இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளும் எங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி புது உடன்படிக்கையை பத்தி பேசுறாரு. நல்லா கவனிங்க, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. மோசேயின் ஊழியம் சிறந்ததா, நாங்க செய்யற ஊழியம் சிறந்ததா? இப்ப உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க? மோசேயின் ஊழியம் சிறந்ததா, பவுலின் ஊழியம் சிறந்ததா? ஒரு பெரிய பட்டிமன்றம். ஓகே, பார்க்கலாமா? வசனத்தை வாட்சோட சேஞ்ச் பண்ணிக்க மாட்டீங்களே. 3ஆம் அதிகாரம் 7லிருந்து நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிக்க, ரொம்ப முக்கியமானது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. அது என்ன ஊழியமாது? ஹலோ, மரணத்திற்கு ஏதுவான ஊழியம். கவனிச்சிங்களா? அடுத்த வசனம் இன்னும் தூக்கி போடுவார். ஒழித்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமுள்ளதா இருக்கும். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒழித்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. புரியுதுங்களா உங்களுக்கு? பவுல் என்ன சொல்றாரு சொல்லி 15
மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்களிடத்துல நீதி இருக்குதா? அந்த நியாயப்பிரமாணம் அவர்களை வாழ வச்சுதா? அந்த நியாயப்பிரமாணம் அவங்களை சுத்தமாக்கிச்சா? அந்த நியாயப்பிரமாணம் அவங்களை நீதியாக்கிச்சா? ஆகவே மோசேயின் ஊழியத்தை பவுல் மட்டுப்படுத்தல, ஆனா அவர் செய்து கொண்டிருக்கிற மகிமையுள்ள ஊழியத்துக்கு ஈக்குவல் பண்ணி பேசுறாரு. ஆகவே சொல்றாரு, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் என்னங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க? எங்க போய் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க? அழுகையின் சுவர், கண்ணீரின் சுவர் ஒன்று இருக்கு. அங்க போய் நின்று மேசியாவே வாரும், மேசியாவே வாரும், பிரமாணம் 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 சொல்லி. அப்ப என்ன சொல்றாரு? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. சோ இது இம்பார்ட்டன்டான சில விஷயங்கள். நீங்க தொடர்ந்து இந்த 2 கொரிந்தியர் எழுதும்போது பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வை குறித்து சொல்லுவார். 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 1 வாசிங்க. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். எது நிமித்தம்னா 7வது வசனம் கற்றுக் கொடுக்குது, சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது கிடத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதும் கனத்திலும் கனவீனத்திலும் ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்கிறாருங்க. சொல்லிட்டு 11 போட்டு அடிக்கிறார் பாருங்க. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச தெரிந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. அதனால் அதற்கு பதிலீடாக நீங்கள் பூரிக்கிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொல்ற அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நிறைய நேரங்கள் இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் மீது இல்ல, யாருக்கு சொல்லப்பட்ட வசனம்? கொரிந்து சபைக்கு எச்சரிப்பாங்க. சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் அந்நிய நுகத்துல பட்டது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசமே விசுவாசிக்கு பங்கேது. 17 சொல்ற, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமான என்ன பண்ணுங்க, தொடாதிருங்கள். அடுத்து கொடுக்கிறத பத்தி பேசுறாரு சபையில. கொரிந்து சபையில கொடுக்கிறத பத்தி எப்படி பேசுறாரு? 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யானவர்கள் ஆக்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனாரே. நல்லா கவனிச்சீங்க, வாக்குத்தத்தை தாங்க. நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் தரித்திரர் ஆயிட்டாரா? இயேசு தரித்திரர் ஆயிட்டாரா? இப்ப நீ நானும் ஐஸ்வர்யவான் தானே. ஐஸ்வர்யம் என்ன பண்ணணும்? கடவுளுக்கு கொடுக்கணும். இப்ப ரிவர்ஸ்ல வாசிங்க, எப்படி கொடுக்கணுமா? வசனம் சொல்லுது, 1 வாசிங்க. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரு சர்ச்சை பத்தி இன்னொரு சர்ச்சை கிட்ட பேசலாமா? பேசுற கொரிந்து சபை கிட்ட வந்துட்டு மக்கதோனியா சபையை பத்தி இப்ப பேசக்கூடாது. என்ன பேசுவார் பாருங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். நான் சாட்சியா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். மிகுந்த உதாரத்துவமாய் மக்கதோனியா சபை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி வேற ஒரு சர்ச்சை கம்பேர் பண்ணி இன்னொரு சர்ச்சில் பேசினா என்னத்துக்கு ஆகும்? அப்ப நாங்க கொடுக்கலையா? நாங்க கொடுத்ததெல்லாம் கணக்குல வராதா? அதுக்கு தான் சொல்றாரு 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல கொடுக்கிறதை குறித்து கம்ப்ளீட் பண்ணுவாரு. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார்.
பாருங்க, அடுத்து கடைசியா 10 இருந்து 13 அதிகாரங்கள். 10 இருந்து 13. 2 7 வரைக்கும் மனத்திலிருந்து பேசுகிறார் சொல்லுங்க. ஓகே. 6 இருந்து 9. 6 இருந்து 9 சபைக்கான போதனைகள். அதான் நான் இப்ப 8 இருந்து சொல்லணும். 8 இருந்து சொல்லணுமா? ஓகே 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 ஓகே. 8 இருந்து 9 கொடுத்தலை குறித்த ஆலோசனை. 8 இருந்து 8 9 கொடுத்தலை குறித்த ஆலோசனை. அதான் இவ்வளவு நேரம் படிச்சோம். கடைசியா படிச்சுட்டு ஜோம் பண்ணி முடிப்போம். 10 இருந்து 13. 10 இருந்து 13 எழுதிங்களா? பவுலின் கடிந்து கொள்ளுதலும் சாட்சியும். பாருங்க, பவுல் எதை கடிந்து கொள்றாருன்னா, ஒரு நபரை வெளி தோற்றத்தின்படி நியாயத்திற்கு கூட. உதாரணத்துக்கு 10ஆம் அதிகாரத்துல பாருங்க, சொல்லுவாரு 7வது வசனம், வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் நான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவன் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். தெளிவா சொல்லிடுறாரு. ஆக இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? அவர்களை தாங்களே மேன்மை பாராட்டுகிறார்கள். 17 18 பாருங்க, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். என் புத்தியினத்தை குறித்து 11 ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. அது ஒரு விசுவாசத்துல எவ்வளவு அழகா ஓப்பனா நிறைய விஷயங்களை தன்னுடைய சாட்சியை குறித்து, இப்போ பலவீனத்தை குறித்து சாட்சி சொல்ல போறாரு. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பாருங்க, பவுல் சொல்றாரு, எனக்கு நிறைய வரங்கள் இருக்கு, கிஃப்ட் இருக்கு, கிறிஸ்துவை குறித்து எல்லாரை விட நான் தான் அதிகமா சொல்லியிருக்கேன், அதுவே எனக்கு ஒரு மேன்மையாய் வந்துடக்கூடாதுன்னு என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டு முள்ளாய் இருக்கிறது. எது முள்ளாய் இருக்கிறதா? அது என்னை விட்டு நீங்கும்படி. நிறைய பேருக்கு தெரியாது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல அவர் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போல கீழே விழுது. அண்ணிலிருந்து சாகுற வரைக்கும் அவர் கண்கள்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அவர் கண்ணு சிவப்பா வீங்கினது போலவே இருக்கும். அந்த வலி, அந்த வேதனை தன்னை விட்டு நீங்கும்படி 3 தடவை ஜெபம் பண்ணிருக்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உன் பலவீனத்துல என் பலன் அப்படின்னு சொல்லி மாத்திரம் அவரை தைரியப்படுத்தி விட்டிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து நீங்க சபைக்கு பவுலுடைய எச்சரிப்பையும் முடிவுரையும் 13ஆம் அதிகாரத்துல பார்த்து முடிக்க போறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல சபைக்கு பவுலுடைய எச்சரிப்பு. 1ல இருந்து வாசிங்க. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்தில் வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலவரப்படும். நான் ஏற்கனவே வாசித்தான், நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்கள தப்ப விட மாட்டேன் என்று சொல்லி அந்த தெளிவா சொல்றாரு. ஏன்னா கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டது விருதாவா போகக்கூடாது. நீங்க அந்த 6வது வசனம் வாசிங்க. நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புவேன், மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஒரு கட்டத்துல ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றேன்ட்டார். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணும் பொருட்டாக, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போயிருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்கிறேன். வசனம் சொல்லுது, ரொம்ப முக்கியமா அங்க சொல்றாரு, அவர்களை வாழ்த்தும் பொழுது கொடுக்கிற ஒரு பெரிய ஆலோசனை பாருங்க. 11வது வசனம், கடைசியாக சகோதரரே, வாசிங்க பார்க்கலாம்.
கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். இதுல அந்த 11வது வசனத்தை கவனிங்க. சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தை உள்ளவராயிருங்கள், சமாதானமாயிருங்கள். இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஆலோசனையை தன்னுடைய வாழ்த்துதல்ல கொரிந்து சபைக்கு சொல்லி முடிக்கிறார். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். சபை பலவீனப்படும் பொழுது தாங்குவது ஊழியக்காரனுடைய கடமை. சபை விசுவாசத்திலே சோர்ந்து போகும் பொழுது அல்லது சத்தியத்திலே குறைபட்டு போகும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் நிருபத்தையும் 2 கொரிந்தியர் நிருபத்தையும் எழுதி அவர்களை திடப்படுத்துகிறார். கண்டிக்க வேண்டிய இடங்களில் கண்டித்து, எச்சரிக்க வேண்டிய இடங்களை எச்சரித்து பவுல் அவர்களை நடத்துறத பார்க்கிறோம். ஸோ இனி வருகிற நாட்கள்ல கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், அடுத்து ஜனவரி நடக்கிற வகுப்புகள்ல பார்க்க போறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள். ஏன்னா நமக்கு ஒரு 2 வகுப்புகள் தான் இருக்க போது. அந்த வகுப்புகள்ல பழைய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம் பாகம் 2ல் இருக்கக்கூடிய சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு எசேக்கியேல், தானியேல் தான் முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து நமக்கு இருக்குல்ல ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியாலாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 புத்தகங்கள் சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்களே நமக்கு மீதம் இருக்கிறது. ஆகவே அதை அடுத்த மாதம் ஃபுல்லா எடுத்துட முடியாது. அடுத்த மாதம் கொஞ்சமும், அதுக்கு அடுத்த மாசம் கொஞ்சமும். ஸோ பிப்ரவரியோட நம்மளுடைய வகுப்பு முடியுது.